Hello friends, welcome to Spicy Food Lover. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தேங்காய் பால் மஷ்ரூம் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த மஷ்ரூம் புலாவை நீங்க டின்னருக்கும் செய்யலாம், லஞ்ச் ரெசிபியாவும் செய்யலாங்க. கூட கடாய் பன்னீர், கடாய் மஷ்ரூம் சைடு டிஷ்ஷா பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. இந்த மஷ்ரூம் புலாவ் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்துர்க்கங்க. இந்த மஷ்ரூமை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய துண்டுகளா நறுக்கி எடுத்துர்க்கேன். ஒரு மஷ்ரூமை 3 பார்ட்டா கட் பண்ணி எடுத்துர்க்கங்க. மஷ்ரூம் பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணுங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் வாஷ் பண்ண கூடாது. இது போல கொஞ்சம் பெரிய துண்டுகளா நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாக்கெட் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா புலாவுக்கு வெஜிடபிள் பாத்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் போல கேரட், பீன்ஸ், ஒரு கொடமிளகாய், 2 தக்காளி, ஒரு 7 பச்சை மிளகாய் நீல வாக்குல நறுக்கி எடுத்துர்க்கங்க. ஆனியன் பாத்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீல வாக்குல கட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வச்சு தான் நம்ம புலாவ் செய்ய போறோங்க. அதனால தேங்காய் பால் பாத்தீங்கன்னா 3 கப் அரிசிக்கு 7 கப் தேங்காய் பால் வந்து எடுத்துர்க்கங்க. ஃபுல்லாவே தேங்காய் பால் தான் எடுத்துர்க்கோம். தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி செஞ்சுங்க. வாங்க நம்ம புலாவ் செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடாகட்டும். இன்னைக்கு நம்ம குக்கர்ல தாங்க புலாவ் செய்ய போறோம். கடலெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இதுல 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, அடுத்துதான் 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடல் பாசி சேர்த்துக்கலாம். அடுத்து லவங்கம் ஒரு 3 துண்டு சேர்த்துக்கலாம். ஒரு நட்சத்திர சோம்பு. அடுத்துதான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. நல்ல வாசனையாக இருக்கும் புலாவுக்கு. இந்த கடல் பாசியும் சோம்பு தான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவை நல்லா 1 நிமிஷம் வறுத்து விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த புலாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்தவித மசாலா பவுடருமே சேர்க்க மாட்டோங்க. வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு. சேர்த்துட்டு நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 1 நிமிஷம் வதக்குனா போதும். புலாவ் நம்மளுக்கு செய்யறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காதுங்க. வெங்காயமும் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கலர் மாறுற அளவுக்கு வதங்கினா போதும். இது போல் வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. தக்காளி பழம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. தக்காளி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பியூர் ஒயிட்டாக புலாவ் வரணும்னா நம்ம தக்காளி சேர்க்க தேவையில்லை. தக்காளியும் ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியை நறுக்கின கேரட் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் வந்து ஒரு 15 போல் எடுத்து நறுக்கியிருக்கேங்க. குடைமிளகாய் 1 சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம் காய் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க புலாவுக்கு. அதோட அந்த நிறம் மாறாமல் அந்தளவுக்கு வதக்குனா போதும். இப்போ நம்ம மஷ்ரூம்ஸோட எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து செய்யும்போது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்திங்க. நம்ம சண்டேஸில் நான்வெஜ் தான் சமைக்கணும்னு அவசியம் இல்லை. இது போல் புலாவும் நம்ம லஞ்ச் ரெசிபியாக செஞ்சுட்டு கூட மஷ்ரூம்ஸ்லாம் கிரேவியாக செய்யும்போது சூப்பராக இருக்கும். அடுத்ததான் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது கூடவே நல்லா மெதுவாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இந்த காயெல்லாம் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா நம்ம இப்போ வதக்கி விட்டுடலாம். லைட்டாக வதங்கி வரட்டும். நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற டைம் தாங்க ஆகும். 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ காய் நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். லைட்டாக கலர் மாறி வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். 7 கப் தேங்காய் பாலுங்க. நம்ம பிரியாணி செய்கிற போல் 1க்கு 2 கப் அளவு. 3 கப் அரிசிக்கு 7 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ புலாவுக்கு அரிசி ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி அரிசியும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணுற ரைஸும் சேர்த்துக்கலாம். 3 கப் அரிசி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தாங்க. அந்த அரிசியை சேர்த்துட்டு எல்லா அரிசியுமே சேர்த்துட்டு புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க வந்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க. பத்தலைன்னா நம்ம வெயிட் போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். அடுத்ததான் கடைசியாக பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை இது கூடவே சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி விட்டுடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நம்ம காய்கறி, அரிசி, தேங்காய் பால்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி விட்டுடலாம். 3 விசில் போதுங்க. விசில் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான மஷ்ரூம் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே ஈஸியான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.